Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரிய கருணையினால் நடப்பு ஹிஜ்ரி ஆண்டின் 9வது மாதம் ரமதானை அடைந்தோம். ரமதான் நம்மை விட்டு திரும்பி சென்று கொண்டிருக்கிறது. ஷவ்வாலுடைய முதல் பிறை கீற்று தென்படாத என்று உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிற நாட்களில் நாம் இங்கே இருக்கிறோம். ஏறக்குறைய 28 நாட்களாக, கடந்த 28 நாட்களாக 28 தலைப்புகளில் இங்கே தகவல்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பரிமாறப்பட்டிருக்கிறது. அவற்றை கவனத்தில் கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய இஸ்லாமிய அறிவு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது மட்டுமல்ல, அவற்றால் நாம் அமல் செய்வதற்கும் தயாராக வேண்டும். இன்றைய தினம் உங்களிடத்தில் ஒரு தகவலை பரிமாறவிருக்கிறேன். தியாகம், அர்ப்பணிப்பு. அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவுடைய 214வது வசனத்தில் நம்மை நோக்கி ஒரு தகவலை சொல்கிறான். அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். சொர்க்கம் விலை குறைந்தது அல்ல. சொர்க்கத்திற்கு செல்வதுதான் நம்முடைய இலக்கு. அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவது, அன்பை பெற்று சொர்க்கத்துக்கு செல்வதுதான் முஸ்லிம்களுடைய இலக்காக இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு உரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இறை நம்பிக்கையோடு செயல்பாடுகளும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு கூடிய நடத்தைகளையும் நாம் கடைபிடித்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும் என்பதுதான் இந்த வசனத்துடைய சாராம்சம். அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போலாம் நினைக்கிறீங்களா? ஆண்களே, பெண்களே, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இரு பாலார்களே, நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், கடந்த காலங்களில் வாழ்ந்த தியாகிகள், அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு செயல்பட்ட நல்ல மனிதர்களுடைய நன்னடத்தைகள், நற்பண்புகள் இன்னும் உங்களிடத்திலே வந்து சேரவில்லை. நீங்கள் சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறீங்களா என்று ஒரு சொர்க்கத்தை விலை உயர்ந்த உரிய தியாக மனப்பான்மையோடு செயல்படக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற உலகமாக இறைவன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டித்தருகிறான். ஆகவே சொர்க்கத்தை அடைவது சீப்பு அல்ல, அது எளிய முறை அல்ல. சொர்க்கத்தை அடைவதென்றால் உரிய செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். தியாக மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தியாகம் என்றால் என்ன என்பதை நாம் புரியணும். சாக்ரிஃபைஸ் சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. தியாகம் என்றால் என்ன? தியாகம் இல்லாமல் வாழ்வில் வெற்றியை காண முடியாது என்பது குர்ஆனுடைய ஒன்றுக்கு அதிகமான வசனங்களுடைய அறிவிப்பு. அஹசிபன்னாஸ யுத்ரகு யகூலு ஆமன்னா, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நான் இறை நம்பிக்கையாளர், நான் மூமின், முஸ்லிம் சமுதாயத்தில் வாழ்கிறேன், பள்ளிவாசல்ல தொழ போறேன், முஸ்லிம்களை போன்ற பெயர்களை நான் வைத்திருக்கிறேன், பள்ளிவாசல்ல ஐவேளை தொழுகை தொழச் செல்கிறேன், ஜும்மா தொழச் செல்கிறேன், நோன்பு நோக்கிறேன் என்று மூமினாக வாழ்கிறேன் என்று மட்டும் சொன்னால் போதுமா? விடப்படுவார்களா? அஹசிபன்னாஸ் யுத்ரகு வயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்படாமல் தியாகங்கள் செய்யாமல் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழாமல் மட்டும் இறை நம்பிக்கையால் மட்டும் விடப்படுவார்கள் நினைக்கிறார்களா? அல்லதீன
முன்னர் வாழ்ந்த இஸ்லாமிய புரட்டி தியாக தீபங்களால் வரலாற்று பக்கங்கள் ஒளிர்கின்றன. இஸ்லாமிய வரலாறு, முஸ்லிம்களுடைய வரலாறு தியாகத்தால் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்றால் தியாகமோ, அர்ப்பணிப்பு மனப்பெயாண்மையோடு செயல்படுவதுதான் இஸ்லாமோ என்று நினைக்கிற அளவிற்கு தியாகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த தியாகங்களை நாமும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லை, ஈடேற்றம் இல்லை. மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வல்லர்ரா, முன்னர் வாழ்ந்த மூமின்களை பல்வேறு சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அவர்களை தீண்டின, தொட்டன. வஸுல்ஸிலு, ஆட்டி படைக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன மாஹு, அலைக்கழிக்கப்பட்டு இறை தூதரும் இறை தூதரை நம்பிய இறை விசுவாசிகளும் கேட்டார்கள், மத்தா ரசூலுல்லாஹ், இந்த முஸ்லிம்கள் இப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வெற்றி எப்போது கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது கிடைக்கும்? அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வெகு விரைவில் கிடைக்க இருக்கிறது, அதற்கு முயலுங்க என்று குர்ஆன் நம்மை நோக்கி வலியுறுத்துகிறது. ஆகவே முந்தைய காலங்களில் வாழ்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு பல்வேறு சிரமங்களை தாங்கியிருக்கிறார்கள், இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவராக மாறியிருக்கிறார்கள். ஆகவே நாமும் நிச்சயமாக அந்த நடத்தைகளை கடைபிடிக்க வேண்டும். வெறும் வாழ்க்கையில் சில பணிகளை மட்டும் செய்துவிட்டு சொர்க்கத்தை எதிர்பார்ப்பது போதாது. தியாகம் என்றால் என்ன? தியாகத்திற்கு தவறாக மக்கள் அர்த்தம் கொடுக்கிறார்கள். தியாகம் என்றால் எங்கேயாவது அடிச்சு சாவுறதா, பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதா, வன்முறையில் நம்மை நாம் கொண்டு போய் சேர்ப்பதா, வன்முறையாளர்களோடு இணைந்து வாழ்வதா? தியாகம் என்றால் என்ன? தியாகம் என்றால் சுயநலத்தை விட்டு விடுவது, சொந்த ஆசைகளை ஒரு நல்ல காரியம் கைகூடுவதற்காக விட்டு விடுவது. சுயநலத்தை, சொந்த ஆசைகளை ஒரு சிறந்த ஒரு காரியம் கைகூடுவதற்காக விடுவதன் பெயர்தான் தியாகம். தியாகம் என்றால் அர்ப்பணிப்போ அல்லது நம்மை நாம் மாய்த்துக் கொள்வதோ அல்லது போர்க்களத்தில் போய் நம்மை தியாகம் செய்வதோ மட்டுமா தியாகம்? இல்லவே இல்லை. தியாகம் என்றால் சுயநலத்தை விட்டு வாழ்வது, சொந்த ஆசைகளை விட்டு விடுவது. எதற்காக சொந்த ஆசைகளை விடுகிறோம், சுயநலத்தை விடுகிறோம் என்றால், ஒரு நல்ல காரியம் கைகூடுகிறது என்றால் அந்த நல்ல காரியம் கைகூடுவதற்காக சுயநலத்தை விட்டு விடுவது. பள்ளிவாசல் கட்டப்படுகிறது, அதற்கு நிதி தேவைப்படுகிறது, என்னிடத்திலே அந்த நிதி இருக்கிறது. ஆக இந்த சொந்த ஆசை, நிதியை நான் ஆசைப்படுகிறேன், நிதியின் மீது எனக்கு பற்று இருக்கிறது, நிதியை நான் விரும்பி நேசிக்கிறேன், இந்த என்னுடைய சுயநலத்திற்காக அந்த நிதியை நான் பயன்படுத்தாமல் ஒரு நல்ல காரியம் கைவிடுவதற்காக அதை விட்டு விடுவது. பல தடவை இங்க நண்பர்கள் எல்லாம் நினைவுபடுத்தினார்கள், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். அல்லாஹ்வுடைய வழியில் தியாகம் செய்யுங்க, உங்களுடைய உடம்பாலும் தியாகம் செய்யுங்க, உங்களுடைய நிதியாலும் செல்வத்தாலும் தியாகம் செய்யுங்க. செல்வத்தை கொண்டு தியாகம் செய்ய முடிகிறது. ஆக வாளால் வெட்டி நம்மை நாம் மாய்த்துக் கொள்வதல்ல தியாகம். அப்படி தியாகத்தை புரிந்து கொண்டவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். தியாகம் என்றால் சுய ஆதாயங்களை, சுயநலங்களை, சொந்த விஷயங்களை விட்டு ஒரு பொது விஷயத்திற்காக அந்த சுயநலத்தை விடுவதன் பெயர்தான் தியாகம். அதை மனிதர்கள் முஸ்லிம்கள் தமதாக்கி கொள்ள வேண்டும். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் எவ்வளவு பெரிய தியாகிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள்.
நான் பல தடவை கேட்ட தகவல். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கருத்த மனிதர், அவருக்கு இருக்கிற பெருமையும் பேரும் இஸ்லாமிய மார்க்கத்தில் யாருக்கு இருக்க முடியும்? அவர் உம்மு அன்மார் என்ற ஒரு குறைஷி பெண்மணியினுடைய அடிமையாக இருந்தார். அடிமைத்தனம் என்பது அன்று பின்பற்றப்பட்ட ஒரு மரபு. இஸ்லாம் வந்ததற்கு பிறகுதான் அடிமைத்தனம் ஒழிக்கப்படுகிறது. இஸ்லாம் தான் அடிமை சந்தைகளை இழுத்து மூடியது. அடிமைகளை விடுவித்து அடிமைத்தனத்தை இல்லாமலாக்கி அனைத்து மனிதர்களுக்கும் உலகத்தில் சுதந்திரம் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். ஆகவே அடிமையாக இருந்த, ஆயிரக்கணக்கில் அடிமையாக இருந்த ஒரு காலத்தில் இஸ்லாம் வருகிறது, அடிமைகளை எல்லாம் விடுவிக்கிறது. அந்த நேரத்தில் பிலால் அடிமையாக இருக்கிறார் ஒரு பெண்மணிக்கு. அந்த பெண்மணியுடைய பேர் உம்மு அன்மார். எல்லா விதமான தீமைகளையும் தொல்லைகளையும் இந்த அடிமை வாழ்க்கையில் பிலால் அனுபவிக்கிறார்கள். மனிதனாக பாவிக்கப்படவில்லை அடிமைகள், அதாவது பழுதூக்கும் கால்நடைகளாக, வேலை செய்யும் உழைக்கும் இயந்திரங்களாக, எஜமானுக்கு கூனி குருவி எஜமான் சொல்வதையெல்லாம் செயல்படுத்துகிற ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் அடிமைகள். அந்த லிஸ்டில் தான் பிலால் அவர்களும் இருக்கிறார்கள். பிலால் அவர்களும் கருதப்பட்டார்கள். அவர்களை அந்த மக்காவுடைய தெருவீதிகளில் காலில் கயிற்றை கட்டி இழுத்தடித்தார்கள். உம்மு அன்மாருடைய ஆட்கள் காலில் கயிற்றை கட்டி இழுத்தடித்த போது சொன்னார்கள், முஹம்மதை போற்றுவதை நிறுத்து, முஹம்மதை நம்புவதை விட்டுவிடு, இந்த லாத் உஸ்ஸா என்ற நாங்கள் கௌரவிக்கிற உருவச் சிலைகளை மதிக்கத்தக்க சிலைகளாக நீ பேசு என்றார்கள். அடித்தார்கள், உதைத்தார்கள், மிதித்தார்கள். பாலாங்கற்களை தூக்கி அவர் தலை மீது போட்டார்கள். எதற்கும் அவருடைய வாயிலிருந்து அஹதுன் என்பதை தவிர ஒரு வார்த்தையே வரல. அஹதுன் என்பதை தவிர ஏகத்துவ முழக்கமாக இருக்கிற அந்த இறைவன் ஒருத்தன் தான், அவரே தான் நான் இறைவனாக ஏற்பேன் என்ற அந்த வார்த்தையை தவிர ஒரு வார்த்தையை கூட பிலால் மொழியவில்லை. மொழிவதற்கு அவருக்கு அனுமதி உண்டு. ஈமானை மறைத்து குஃப்ரியத்துடைய வார்த்தைகளை மொழியலாம். குர்ஆன் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு நிர்பந்திக்கப்படுகிறார் ஒருத்தர், நான் உன்னை கொலை செய்து விடுகிறேன், இப்பொழுது நாங்கள் போற்றுகிற தெய்வத்தை போற்று என்று சொன்னால் போற்றலாம். எதற்காக? உயிர் காப்பாற்றுவதற்காக. அதற்கு குர்ஆன் அனுமதி. ஈமானை மறைத்து விட்டு குஃபருடைய வார்த்தைகளை மொழிவதற்கு ஒரு மூமினுக்கு அனுமதியை குர்ஆன் வழங்கி இருக்கிறது. அந்த அனுமதியை பயன்படுத்தி பிலால் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கலாம். அந்த உம்மு அன்மாருடைய தெய்வங்களை மதிப்பாக பேசியிருக்கலாம். பேசவில்லை. எதனால் பேசவில்லை? என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் இந்த குஃபருடைய வார்த்தையை மொழிய மாட்டேன் என்பதுதான் அவருடைய உறுதிப்பாடு. ஆகவே ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல ஒரு கொள்கை நிலைத்திருப்பதற்காக நம்முடைய சுகத்தை நாம் எதிர்பார்க்க கூடாது. இப்படி ஒவ்வொரு சஹாபிகளுடைய வரலாறுகளும் சொல்லலாம். சப்ரன் ஆல யாசிர் ஃபைன்ன மௌஇதக்கும் முன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் துன்புறுத்தப்படுகிறார். அடிமையாக இருந்த ஒரு நபித்தோழர். அவர் எப்படி துன்புறுத்தப்படுகிறார்? நீரில்